நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம். ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? மீனராசி. மீனராசி நண்பர்களே, ஆனி மாதம் ஒரே விஷயம்தான். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பம், ஒரு உயர்ந்த பதவியில் பல ஒரு ஹைஃபையான ஒரு குடும்பம் அப்படி வச்சுக்கோங்க. பல பிஸ்னஸ் இருக்குது. அரசியல் குடும்பம்னா அவங்க முன்னாள் எம்பியாக இருந்திருக்கிறாங்க, நியர்பை நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் ஆந்திராவில் இருந்திருக்கிறாங்க, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. உடல்நிலை ஆரோக்கியம். அப்போ யாராக இருந்தாலும், எவ்வளவு பணங்காசு இருந்தாலும், சர்வ சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வீட்டில் வசிக்கக்கூடியவங்க யாராக இருந்தால், மீன ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குறிப்பாக ஒரு 40 வயசு, 42 வயசு, 46 வயசு, அல்ல 50, 54, பிலோ 60, உங்க உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். கணவனா இருந்தா மனைவியை பார்த்துக்கோங்க, மனைவியா இருந்தா கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இது ஏன் வந்ததுன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு, நல்லது நடக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, ஆயுள் பாவம் அதிகரிக்கும், அதுக்கெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் அந்த நோய்படுத்தி எடுக்கும். நிறைய மீனராசி அன்பர்கள் இப்போ நம்மகிட்ட வராங்க, இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். லேடிஸாக இருந்தால் யூட்ரஸ் கேன்சரு, பிரஸ்ட்டு கேன்சரு, அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏஜ்டு பர்சனாக இருந்தால் போன் சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு மிடில் ஏஜில் இருந்தால் லிவர் அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சின்ன பிள்ளைகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு நர்வஸ், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜிஸ் அல்லது தலையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ மீன ராசி அன்பர்களே, இதெல்லாம் எந்த வினையும் கிடையாது, சொந்த வினை மட்டும்தான். செய்வினையோ அல்லது வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனையோ அது எல்லாத்தையும் கடந்து ஜென்ம சனி, சனியால் வரக்கூடிய, சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனை. ஜென்ம சனி நடக்குது, மறைமுகமான சில விஷயங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியாது, அல்லது நீங்க முன்கூட்டியே உணர்ந்திருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும், குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். நீங்க ஏத்தன தீபம், உங்களுடைய விரதம், நீங்க இருந்த விரதம், நீங்க ஏத்தன தீபம் உங்களை நின்று, குலசாமி நின்று காப்பாற்றும். கவலை வேண்டாம், காப்பாற்றப்படுவீர்கள், நல்லதே நடக்கும். மீன ராசி அன்பர்கள், குறிப்பா மாணவ செல்வங்கள் இப்போ +2 முடிச்சிருக்கிறாங்க, ஒரு நீட் எழுத போகிறாங்க. பாருங்கள், இந்த வாட்டி நீட் 2 வாட்டி வந்து போச்சு. நல்லா எழுதியிருந்தாலுமே கூட அதில் ஸ்கோர் பண்ண முடியல. அப்போ நீட்டு, ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அல்லது 10th முடிச்சிருக்காங்க, இவங்களை எந்த குரூப் எடுக்க சொல்லலாம்? இல்லை +2 முடிச்சிட்டாங்க, எந்த ஸ்டடீஸ்க்கு எந்த குரூப் எடுக்க சொல்லலாம்? இன்ஜினியரிங் போகலாமா, ஐடி போகலாமா, இல்லை கெமிஸ்ட்ரி போகலாமா, அந்த மாதிரியான என்ன படிக்க வைக்கலாம்? டாக்டர் கிடைக்கலன்னா என்ன செய்யலாம்? வெளிநாடுகள் அனுப்பலாமா? அங்கே போனால் நல்லா ஜாக்கிரதையாக படிச்சுட்டு நம்ம புள்ள நல்லா முழுசாக திரும்பி வருமா? அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஆயுள் பாவம் எப்படி இருக்குது, அங்கே ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுமா? இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம். அப்போது அதுவும் பொம்பளை பசங்களாக இருந்தால் நம்ம யோசித்து தான் நம்ம செய்யணும். அப்போ அது மாதிரி பிள்ளைகள் உயர்கல்வி, ஹையர் ஸ்டடீஸ் பற்றிய கவலைகள், படிப்பு, எக்ஸாம் பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் ஒரு குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு ஐஐடி எழுதுகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக எழுதுகிறாங்க, இல்லை கமிஷன் அந்த மாதிரி போஸ்டிங்காக எழுதுகிறாங்க, பேங்க் செக்டருக்காக எழுதுகிறாங்க, ப்ரைவேட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, டாக்டர்ஸ்க்காக எழுதுகிறாங்க. அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி என்பவர்களே, மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாக நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இன்கம்மாக இருக்கலாம், உங்களுக்கு 11 விதமான கவலைகள், வருமானம், தொழில், அப்புறம் பிஸ்னஸ்ஸு, மெயினாக ஜாபு, இன்கம்மு, கடன், நோய், குடும்ப கஷ்டங்கள், இது மாதிரி ஒரு 11 வகையான கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு வரியில் நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், மீனராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய கடைகளில் அல்லது உங்கள் தொழில் நிறுவனங்களில், பிஸ்னஸ் சென்டரில் ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் பார்த்து ஒரு யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு. நல்ல வேள்விகள், ஒரு நல்ல யாகம் செய்வது ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இது அதுக்கான நேரம். தொடர்ந்து வீண் செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், சரியான முறையில் சரியான பொருட்களை கொண்டு அந்த யாக வேள்விகளை செய்வீர்களே ஆனால் என்ன செய்யலாம்? அது உங்கள் ஆஸ்பர், உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தேவைகளை பொறுத்து ஒரு சுதர்சன ஹோமமாக இருக்கலாம், ஒரு சண்டி ஹோமமாக இருக்கலாம், அல்லது ஏதோ உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு வாராகி பூஜையாக இருக்கலாம், வாராகி ஹோமமாக இருக்கலாம். வழிபாடுகள் கை கொடுக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே.